மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் தி வேர்ல்ட் மேப். பிரிட்டன், ஜெர்மனி, ரஷ்யா, ஹிரோஷிமா, ஹவாய் ஐலாண்டுன்னு கேட்டிருக்காங்க. மேப்பில் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ஹவாய் ஐலாண்ட், அந்த சின்னதாக டாட்ஸ் இருக்கும், அதில் ஒரு டாட் வந்து ஹவாய் ஐலாண்டு. அடுத்து அங்கே மேலே சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியும், அது கிரேட் பிரிட்டன். தென் இந்த யூரோப் பக்கம் ஜெர்மனி, அங்கே சென்டரில் ஒரு டாட் வச்சு ரஷ்யா. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக தீவுகள் மாதிரி தெரியும், அதில் ஒன்று வந்து ஹிரோஷிமா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பில் ஆரவல்லி ரேஞ்சு, ரிவர் காவேரி, டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், அகஸ்தியர் மலை, மெயின் ரீஜன் ஆஃப் பிளாக் சாயில் கேட்டிருப்பாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கேட்டிருக்காங்க, எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்தியா மேப்பில் பாருங்கள், கீழே கூடங்குளம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், ஒரு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நமக்கு அகஸ்தியர் மலையும் தமிழ்நாடு ரீஜனில் தான் இருக்குது. அண்ட் ரிவர் காவேரி, அதுவும் தமிழ்நாடு ரீஜனில் தான் இருக்குது. தென் சவுத் வெஸ்ட் மான்சூன் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரைட்லேருந்து ஒரு ஆரோ மார்க்கு மேலே வரைக்கும் 2 ஆரோ மார்க் வர மாதிரி போட்டுட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு எழுதிருங்க. தென் மும்பையிலேருந்து கொல்கட்டா வரைக்கும் ரெயில் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ மும்பை மார்க் பண்ணிவிடுங்க, கொல்கட்டாவை மார்க் பண்ணிடுங்க, அங்கேருந்து இங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சிருங்க. ஸோ அது இது. தென் பிளாக் சாயில் கேட்டிருக்காங்க. சென்டரில் ஒரு பெரிய இது மாதிரி போட்டுட்டு அது அந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து பிளாக் சாயில். அடுத்து ஆரவல்லி ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ அது அங்கே மார்க் பண்ணுங்கள். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கேட்டிருக்காங்க. டெல்லின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான், அதனால் டெல்லி குறிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மேப்ஸில் யோசித்து பண்ணுங்கள். குட் லக்.